எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நேற்று எலெக்ஷன் டேல மற்ற விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து சீட்டடாக உட்காந்தனா சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ எல் கிளாசிக்கோன்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கேம்னு சொல்லலாம். ஏன்னா ரெண்டு ஆண்ட பரம்பரைகள் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு அண்ட் ரெண்டுமே சிமிலரான சைட்ஸ். ஒரு ஸ்ட்ராங்கான சைட்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஸ்ட்ராங்கான சைடை வச்சுட்டு நிறைய கேம்ஸ் தோத்துட்டு இருந்தாங்க இந்த இதுலன்னு சொல்லலாம். இதில் யார் ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு மொமெண்ட்டை கேரி பண்ண போகிறாங்க அப்படின்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருந்தோம். ஸோ சிஎஸ்கே அந்த மொமெண்ட்டை கேரி பண்ணியிருக்கு. அந்த விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கார் கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் பாலு. சார், எப்படி நேற்று இருந்தது எலெக்ஷன் டேல? ஓட் பண்ணீங்களா? கோர்ஸ் ஓட் பண்ணாம ஜனநாயக கடமையை ஆற்றியாச்சு. ஜனநாயக கடமையை நல்லா ரொம்ப சீக்கிரமே போய் ஆட்டிட்டு சிஎஸ்கேயும் அவங்க கடமையை ஆற்றிட்டாங்க சார். ஃபேன்ஸ் நேத்திக்கு நேத்திக்கு அப்படித்தான் இருந்தது. நேற்று என்டையர் டே வாஸ் ஃபுல்லி எங்கேஜ்டு, டே அண்ட் நைட் ஷூட். ஏன்னா 11:30 வரைக்கும் போச்சு இல்லை, அதனால காத்தால சீக்கிரமா ஆரம்பிச்ச டே வென்ட் இன்டு தி டீப் நைட், ஐ மீன் டீப் ஈவினிங். வெரி குட், இட் வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபையிங் டே. எல்லாருக்குமே சென்னையில் இருந்த எல்லாருக்குமே ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங் டேயாக இருக்கும். ஏன்னா ஓட்டிங் பர்சன்டேஜும் அன்பிலீவபிளாக கொஞ்சம் மேலே போச்சு. அதே மாதிரி சிஎஸ்கே வின்னு வந்து எல்லாருக்கும் திருப்திகரமாக சாதாரண வெற்றி இல்லை சார், எப்பேற்பட்ட வெற்றி. எப்பேற்பட்ட வெற்றி. சிஎஸ்கே மும்பை மேட்ச் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் தான் அது. ஒரு எப்போவுமே ஒரு ரைவல்ரி இருக்கும் அவங்களுக்குள்ள. இண்டிவிஜுவலாக கமாண்டரி இருந்தால் கூட பட் ஆன் த ஃபீல்டு ஒரு டைட் அப்போசிஷன் பார்க்கலாம் நீங்கள். எப்படி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் இருக்கும், அது வந்து மோர் டுவர்ட்ஸ் அனிமாசிட்டி இருக்கும். இது மோர் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இது அந்த மாதிரி எதிர்பார்த்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு சார்ட் ஆஃப் ஃபைனல்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்ட பரம்பரைகள் அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு ரொம்ப தகுந்த மாதிரி தான் இந்த டீம் ஐ மீன் மேட்ச் இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு தான் போகணும். பேக்டு ஸ்டேடியம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது வந்து இந்த வருஷம் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, வாங்கடே ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட 30 to 40% எல்லோ இருந்தது. நீங்கள் அதை ரவி சாஸ்திரி டாஸ் போதே கேட்டார், ருத்துக்கிட்ட கேட்டார், உனக்கு இவ்வளோ சப்போர்ட் இங்கே இருக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது. என்ன ரீசன்ங்கிறது எனக்கு ஆக்சுவலாக பிடிப்படலை. ருத்துவே சொன்னார் சார், அது எனக்கானது இல்லை, இது அவர் சம்பாரிச்சு வச்ச சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு. ஆமாம், அதே அவர் சம்பாதிச்சு வச்ச சொத்து தான். அவர் இருக்கும்போது இந்த கூட்டம் இருந்தால் பரவாயில்ல, அவர் இல்லைங்கிறது இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும்போது இந்த மாதிரி கூட்டம் வருது, அதுவும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு வருதுங்கிறது ஒன்று. ஒருவேளை நேற்றுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 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 ரூமர் ஒன்று பரவிட்டே இருந்தது, இந்த மேட்ச் தோனி ஆடுவார் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதோட இம்பேக்டாக கூட இருக்கலாம். இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, 2 பாயிண்ட் தோணுச்சு. ஃபுல் ஃப்ளெட்ஜாக தோனி இல்லாமல் ஒரு மகாராஷ்டிரன் பாம்பேல சிஎஸ்கே லீட் பண்ணுறாரு. ஓகே ஓகே, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், ஒரு கைக்வாடுங்கிற அந்த நேம் வந்து தட் வில் அட்ராக்ட் மகாராஷ்டிரன்ஸ் டு த கிரவுண்ட். ஓகே ஓகே, அது அவங்க டீமை லீட் பண்ணுறது ஒரு குஜராத்தி. ஓகே, மேன் ஃப்ரம் குஜராத். கண்டிப்பா. ஆனால் ஆப்போனண்ட் டீமை லீட் பண்ணுறோம் எங்க ஆளு அப்படின்னு இருக்கும்போது இவங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து உட்காடுறாங்க. சரி, ஒரே ஃபேமிலியிலேருந்து வர 2 பேர் அந்த ஜெர்சி ஒருத்தர் போட்டுக்கிறாரு, இந்த ஜெர்சி ஒருத்தர் போட்டுக்கிறாரு, அப்படி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாம்பே எடுத்து பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து பெருசாக கிரிக்கெட் மேட்சை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயம், பட் இருந்தாலும் பேசுறதுக்காக சொல்கிறேன். பாம்பேயை பொறுத்த வரைக்கும் நிறைய கேரளைட்ஸ் உண்டு. ஓகே, பாம்பேயில் நீங்கள் சவுத் இண்டியன் பாப்புலேஷன் இன் பாம்பே நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் நியர்லி 60-70% கேரளைட்ஸ் இருப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அந்த சேட்டன் அஃபினிட்டியும் நேற்றுக்கு இருந்ததுனால சிஎஸ்கேக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது, நல்ல பேக்கிங் இருந்தது. சிஎஸ்கேவும் அவங்கள கைவிடலை. ஓகே ஓகே, சிஎஸ்கேவை அவங்க கைவிடலைங்கிறது சிஎஸ்கேவை யார் கைவிடாமல் ஆன் த ஃபீல்ட் நடத்துனாங்க விளையாண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் சஞ்சு சாம்சன் மறக்க முடியாத இன்னிங்ஸ் சார். அது கடைசி பாலில் ஒரு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணார். பாம்பே க்ரௌட் முன்னாடி அப்படி பேட்டை தூக்கி காட்டும் போது எனக்கு தோணுது என்னன்னா, இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். ஏன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் சொன்னோம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், பாகிஸ்தான் கிட்ட யார் அடிக்கிறாங்களோ அவன் தான் ஸ்டார் ஆவான். விராட் கோலி அப்படிதான் ஸ்டார் ஆனார், சச்சின் டெண்டுல்கர் ஸ்டார் ஆனார். இன்னைக்கு ஹார்திக் பாண்டியாவும் திலக் வர்மாவும் ஒரு ஸ்டாராக இருக்கிறது காரணம் அவங்க பாகிஸ்தான் கிட்ட அடிச்சிருக்கான் அப்படிங்கிறது. ஏன்னா மற்ற இன்னிங்ஸை மறந்துடுவாங்க, இதை மறக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மும்பை கிட்ட அவன் கிரவுண்டில் போய் யார் அடிக்கிறானோ அவன் ஸ்டார். சிஎஸ்கேவோட ஸ்டார் அவன் தான். நேற்று சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாரு. எப்படி பார்க்குறீங்க? பழைய சிங்கத்தை அதோட குகையிலே சந்திக்கிறது அது அந்த மாதிரி அது. ஓகே, ஸோ சஞ்சுவோட இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் இன்னிங்ஸு, சான்ஸ்லெஸ் இன்னிங்ஸு, ரொம்ப நல்லா ஆடினார்.
அதாவது ஒரு எண்டு நம்ம அடிக்கடி பேசுகிற ஒரு விஷயம், ஓப்பனிங் போயிட்டு சஞ்சு இந்த ரோல் தான் ஆடணும். நேற்றுக்கு ஆடினார் பார்த்தீங்களா, ஆமா, இந்த ஆமா. ரோல் தான் ஆடணும். அந்த எண்டு இருக்கிறவங்க அடிக்கணும். ம், இதுதான். அதனால தான் ருத்து ஓப்பன் பண்ணக்கூடாது, ம், ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் போகணும்னு நம்ம 6-7 மேட்சாக சொல்லிட்டு வரோம். ம். அது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இதுதான் ரீசன். அதர் எண்டு இருக்கிறவன் அடிக்கணும். சஞ்சு Okay. வந்து ஒரு எண்டை விக்கெட்டை கீப் பண்ணிக்கணும். ம், ம், அதில் அவருக்கு ஹீ நோஸ் ஹவு டு பில்ட் த மொமெண்டம். அந்த அவரோட டெம்போ எப்படி ஏற்றுறது இறக்குறது அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு 2 விக்கெட் விடாமல் இருந்தால் கூட இன்னொரு எண்டில் ரிஸ்க் எடுக்கலாம் ம். அப்படின்னு. இதுதான் கேம் பிளானாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இதுக்கு தான் ருத்து ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ரிப்பீட்டடாக சொன்னது. Okay. இப்போ நேத்திக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்திரை இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அந்த இன்டென்ட்டோட நேத்திக்கு ருத்துராஜ் ஆடினார். Okay. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸில் நேத்திக்கு தான் ருத்துராஜ் கிட்ட அந்த இன்டென்ட் ஆமா, இருந்தது. ஆமா, ஆமா. நான் ஆடணும்டா, எனக்கு இனி திஸ் இஸ் அ டைம் ஃபார் மீ டு ஷோ மை மெட்டல் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இருந்தா மாதிரி அந்த இன்டென்ட் தெரிஞ்சது நேத்திக்கு தான். நேத்திக்கு அவர் நல்லாவே ஆடினார். அவுட் ஆனது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டாக இருந்தது தவிர ஆடின வரைக்கும் நல்லா ஆடினார். இதுதான் நேத்திக்கு நடந்த கேம் பிளான் ம். அவங்களுக்குள்ள நடந்தது. Okay. நீங்கள் ஓவராலாக டீமோட சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சஞ்சு ம். ஓப்பனிங் போயிட்டு நாட் அவுட், ஒரு பக்கம் வந்தவங்கெல்லாம் அடிக்கிறாங்க அவுட் ஆகிறாங்க, அடிக்கிறாங்க ம். அவுட் ஆமா, ஆகிறாங்க. ஆமா, ஆமா. ஒரு 30-40 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துட்டே இருந்தது. அதாவது இப்ப சும்மா நான் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு காட்டுறேன் சார். ஆ. இந்த ஸ்கோர் கார்டு பார்த்தாலே இப்படி இருக்கு. மேல மட்டும் 3 டிஜிட்ல மத்த ஆமாம், எல்லாமே ரெண்டு இப்படி இருக்கு. டபுள் அப்படி டிஜிட்டில் இருக்கு. வந்துட்டே இருக்காது. சரி, நீங்கள் ஓவராலாக கடைசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே நினச்சது வந்து ஒருவேளை ஒரு 10-15 ரன்ஸ் ஷார்ட்டோ ம், ம். சிஎஸ்கே போயிருக்கலாமோ, ஒரு ம். 220 ஆமா. வரைக்கும் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோணுச்சு. போயிருக்கக்கூடிய Definite-ஆ, விக்கெட்டு தான் இது. definite-ஆ. ம். இவங்க கிட்ட இருந்த மொமெண்டம் பார்த்தா 220 கம்ஃபர்டபுளாக போயிருக்கணும். அந்த 10-15 ரன்னு லெட் டவுன் பண்ணது துபே. Okay, okay. நீங்கள் மற்ற எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ம். 7 பால்ல 15 ஜமி ஓவர்டன் வரைக்கும் ம். எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த டாப் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தூபே தான் அகைன் ஃபெயிலியர். Okay, okay. அவர் அந்த 7 பால் அவர் என்ன எத்தனை பால் ஆனான்னு தெரியல. அவர் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ ஹஸ் நாட் கான்ட்ரிபியூட்டட். 8 பாலுக்கு 5 ரன். 8 பாலுக்கு 5 ரன்னு. ஸோ அவர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணலை. நீங்கள் அவர் அந்த 10-15 ரன் அடிச்சிருந்தாருன்னா 220 ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். ஸோ ஒவ்வொருத்தரோடையும் ஒரு 30-40 ரன் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணிட்டே வந்தார் சஞ்சு. Okay. அந்த லாஸ்ட்டில் இனிமேல் நம்மளுக்கு இல்லை, யாரும் இல்லை, டெயில் வந்துடுச்சு அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் அவரும் ஓப்பன் அவுட் பண்ணார். ம். அந்த லாஸ்ட் ஓவரில் 3 6 ஆமா, அதுக்குன்னு ஆமா. பாண்டியாவுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு லூசுத்தனமான ஒரு எண்ணங்கள்லாம் வரும். அந்த 20th ஓவர் 85 ரன்ஸில் சஞ்சு ஆடிட்டு இருக்காரு. ம். இவங்க வந்து சிஎஸ்கே 200 தொட்டே ஆகணுங்கிற வெறியில் இருக்கக்கூடிய ஆமா, ஆமா. சுச்சுவேஷன். யாராவது போய் அந்த பையனை கிருஷ்ணாக்கு கொடுப்பாங்களா கிறிஸ் போலிங்? பகத்துக்கு கொடுத்து. யாராவது அவர் அன்னோன் கூட போட்டிருக்கலாம். ம், ம். போட்டிருக்கலாம். தன்னோட போலிங் கூட, இவர் இன்டர்நேஷனல் போலர் தானே, Okay. தன்னோட போலிங்கில் கூட நம்பிக்கை இல்லாமல் ம். அந்த பையனை போய் எக்ஸ்போஸ் பண்ணி நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அந்த பையன் மேலே பழிய போட்டு கை காட்டி கழிந்துடலாம் விட்டுறலான்ட்டு. அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மட்டமான எண்ணம் தான் நான் சொல்லுவேன். அதை ம். அவரை கொண்டு போய் 20th ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி கண்டிப்பாக 15 ரன்னு சஞ்சு அடிப்பார்னு தெரியும். Okay. ஸோ லாஸ்ட் ஓவர் 20th ஓவர் ஆஃப் யுவர் இன்னிங்ஸ் இஸ் கோயிங் டு கன்சிட் நத்திங் லெஸ் தென் 15 Okay. அப்படின்னு இருக்கும்போது அந்த போலர் எக்ஸ்போஸ் பண்ணி அவன் 12 16 17 18 ரன் என்னமோ கொடுத்தான் போல இருக்கு அந்த ஓவர். ம். ஆமா. அந்த மாதிரி கொடுத்து இவங்களும் 200 கிராஸ் பண்ணி சஞ்சுவும் செஞ்சுரி அடிச்சு எல்லாம் கம்ப்ளீட் ஆச்சு. அது ஒரு பேட் கேப்டன்சி அந்த இடத்துல பார்த்தோம். ம், ம். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சஞ்சுவோட இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் பின்னு, அது அந்த ஆக்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பின்னை சுற்றி மற்ற இதெல்லாம் Okay, இருக்கு, கொடை okay. கம்பி ஆ. இந்த ஸ்போக்ஸ்லாம் இருக்க மாதிரி Okay. அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்து பியூட்டிஃபுல்லாக வழி நடத்திட்டு போனார். ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, சத்தியமாக கார்த்திக் சர்மா தான் கீப் பண்ணுவார்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது Sir, உள்ளே போனார், ஒரு குளியலை போட்டார், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணார், திருப்பி ஐயையோ. க்ளவுஸை மாட்டின்னு வந்துட்டாருங்க. மிரண்டுட்டேன் சார் நான்லாம். என்ன பெதர் தெரியுமா, நேற்றுக்கு என் கசன்லாம் மேட்ச்சுக்கு போனது எனக்கு மெசேஜ்லாம் போட்டிருந்தார். பட் மட்டமான ஹியூமிடிட்டி அங்கே அந்த மாதிரி இருக்கிற Okay. வெதரில் அந்த மனுஷனுக்கு கமிட்மெண்ட் பாருங்கள். சரி, நீங்கள் அதை தான் நீங்கள் அங்கே அந்த இடத்துல பார்க்கணும். அந்த கமிட்மெண்ட் பாருங்களேன். வரலன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ண முடியும்? விக்கெட் கீப்பர் இருக்காங்க உங்களுக்கு. ஆமா, ஆமா. இல்லைன்னா சர்ஃப்ராஸே கூட கீப் பண்ணக்கூடிய ஆ, ஆள் தான். ஆ. ஸோ அப்படி இருக்கும்போது இருந்தாலும் இந்த மேட்சை நம்ம வின் பண்ணணும். Okay. நான் வராததுனால ஒரு காரணம் வச்சு நம்ம ம், தோத்துறக்கூடாது ம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பையும் எடுத்துக்கிட்டு ஹி இஸ் நாட் ஈவன் அ கேப்டன். ஆமா, ஆமா. அவர் நினச்சிருந்தா கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கலாம், யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. பிகாஸ் ஹி ஹேட் ஆல்ரெடி டன் இஸ் ஜாப் ம், ம். பண்ணியிருக்கலாம். ஆனால் அது இல்லாமல் அந்த கமிட்மெண்ட்டோட வந்து ஆடினது. இப்போ பாருங்க, சிஎஸ்கேக்கு வந்து சஞ்சு சாம்சன்கிற ஒரு ஆள் வந்து பேசும் பொருளாகிட்டார். இப்போ ஆமா, ஆமா. தவிர்க்கவே முடியாது. நீங்கள் தவிர்க்க முடியாது. எத்தனை மேட்ச் ஆச்சு? 7வது மேட்ச்சில் வச்சு
ஸ்டாம்பு குத்திட்டாரு. சிஎஸ்கேனா சாம்சன் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் சாதாரண ஒரு 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 பிளேயருக்கும் கிரேட் பிளேயருங்கிறதுக்கும் வித்தியாசம். இதே சஞ்சு சாம்சன் முதல் 3 மேட்ச் ஃபெயில் ஆனாரு. சஞ்சு என்ன ஆட மாட்டாரு, அவரை பெஞ்ச் பண்ணலாமா, என்ன பண்ணலாம்லாம் கேட்டவங்களா ஆமா. இருக்கிறாங்க. அது ஐயோ எல்லாமே தேவையில்லாம வாங்கினாங்க சஞ்சுவை, தேவையில்லாம ஜடேஜா விட்டாங்க அப்படிலாம் பேச்சு இருந்தது. ஓகே, ஜடேஜா விட்டது இன்னும் கூட ஒரு கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பட் சஞ்சு நம்ம படித்து திருப்பி சொன்னோம், சஞ்சுவோட வரவு சிஎஸ்கேக்கு நல்லது, ஃபியூச்சரை வச்சு பார்க்கும்போது நல்லது, தோனியோட லாங்கிவிட்டியை பார்க்கும்போது இது சஞ்சு எடுத்தது வந்து எக்ஸலண்ட் மூவ்லாம் நம்ம திருப்பி பேசியிருக்கோம். அவரும் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நீங்கள் சிஎஸ்கேன்னு எடுத்தால் இன்னைக்கு இருக்கிற ஒரு டீம் எடுத்துக்கோங்களேன். சிஎஸ்கேன்னு சொன்னால் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் சிஎஸ்கேன்னு சொன்னால் தோனி, ஓகே ஓகே ஆர்சிபின்னு சொன்னால் கோலி அப்படி இருந்தது. இன்னைக்கு 1000 தான் பாண்டியா பும்ரா எல்லாரும் ஆடினா கூட மும்பை இந்தியன்ஸ்னு சொன்னால் ரோஹித் சர்மா, ஆமாம் ஆமாம் த ஹிட்மேன் அப்படி தான் இருந்தது. அதோட ரிலேட்டிவிட்டி அப்படி தான் இருந்தது. நீங்கள் இந்த டீம் சொல்லும்போது அந்த உருவம் தான் நம்மளுக்கு முகத்துக்கு முன்னாடி வரும். இன்னைக்கு சிஎஸ்கேன்னு சொன்னால் சஞ்சு சாம்சன் சார். இன்னைக்கு சேப்பாக் வாசல்ல சஞ்சு சாம்சனோட நம்பர் ஜெர்சிலாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மக்கள் வந்து தோனி வாங்குற அளவுக்கு வாங்கலனாலும் சிலர் சஞ்சு சாம்சனோட ஜெர்சி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போறவங்களாம் கண் கூட பாக்குற சூழல் இருக்கு. ஓகே ஸோ தட் இஸ் த பாப்புலாரிட்டி ஹி ஹஸ் கெயின்டு. அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு 6-7 மேட்சுக்குள்ள உங்களோட மனசுக்குள்ள பூர முடியும். ஆமா, என்ன இருந்தாலும் நீ யூ ஆர் நாட் யூ ஆர் அன் அவுட் சைடர், நீ வெளியிலேருந்து வர அப்படின்னு இருந்தால் கூட அவருக்கு இருந்த பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து நல்ல பேர் இருக்கும்போது வந்தார் டீம். வேர்ல்ட் கப்பில் அடித்து கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு உலகமே அவரை பற்றி பேசணும், கிரிக்கெட் உலகமே அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க டைமில் சிஎஸ்கே டீமுக்குள்ளே உள்ளே வந்து கார்டு எடுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உள்ளே வந்ததுனால ஒருவேளை ஒரு பேட் பேக்ரவுண்டு, அதாவது இமீடியட் பாஸ்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். இமீடியட் பாஸ்ட்டில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இவர் வந்திருந்தால் ப்ராபப்ளி அவர் மேல் நம்மளோட பார்வை வந்து ரொம்ப ஆணித்தரமாக போயிருக்காது. அவரை இப்போ நீங்கள் முதல் மேட்ச்ல நீங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்க ஆரம்பிச்சிங்க. காரணம் என்ன, அந்த மாதிரி ஆடிட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி 3 மேட்ச். ஸோ அவர் வந்து ஹி ஹஸ் கம் டு ஸ்டே அண்ட் ஹி ஹஸ் கம் டு மீன் ஸ்டே மட்டும் இல்லை, அவர் வந்து இந்த சிஎஸ்கே டீமை ஆள போகிறார். சேட்டன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சார். அந்த ஐகானிக் கொஸ்டின் ஓப்பனிங் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ருத்துராஜ். ஆயுஷ் மாத்திரை வரணும். இன்னைக்கு ஆயுஷ் மாத்திரை காயம் காரணமாக வெளியேறி இருக்காரு டீம்ல இருந்து. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கு? யார் ஓப்பனிங் ஆடணும்? இந்த 2 பேரும் ஓகே தானா? இல்ல இப்போ உங்களுக்கு ஓப்பனர்ஸ் இல்லையே. ஸோ ஆடிதான் ஆள் இருக்கும் போதே நீங்கள் ஆடலை, ஆள் இல்லாத போது நீங்கள் கீழே வரப்போறீங்க. நீங்கள் மேலேயே ஆடுங்க, ஆனால் நேற்றுக்கு ஆடின ஆட்டத்தை ஆடுங்க. ஆமாம் சார், அங்கே போயிட்டு நீ பாலை பார்த்துட்டு இருக்காதீங்க, பாலை ஆடுங்க. ஓகே, நேற்று ஆடின ஆட்டத்திலே ருத்ராஜ் இன்க்ளூட் பண்ணி நான் கேட்குறேன் சார். நான் அவரை தனியாக குத்தம் சொல்ல விரும்பல. ருத்ராஜ், சர்ஃபராஸ் கான், ஈவன் கார்த்திக் சர்மா இவங்க கிட்டலாம் கேம் ஆரம்பிக்கும் போது ஒன்று இருந்தது சார். இப்போ கார்த்திக் சர்மாலாம் பார்க்கும்போது அவன் சாண்டர் ஆஃப்ல ஒரு 6 அடிக்கிறான். ஏதோ EA ஸ்போர்ட்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கு. அவ்வளோ சாலிடாக அடிக்கிறான். ஆஃப்ல 6 அடிக்கிறது நான் அவ்வளோ ரொம்ப ரேர் அந்த மாதிரி சீன்ஸ் பார்க்கறது. நல்ல கேம் இருக்கு போல இருக்கு டீம்ல. நம்ம தான் இவ்வளோ நாள் பார்க்க மாட்டோம். ஆனால் அந்த ஸ்டார்டிங் இருக்கு, ஸ்டெபிலைஸ் பண்ணுற இடத்துல ஃபெயில் ஆகுறாங்க. பவர் பிளேயில் 3 விக்கெட் விழுது. கார்த்திக் சர்மாவும் நடுவில் பின்னாடி வந்தார், சாண்டர் பாலே அடிச்சாரு. ஆனால் அவரால் டேக் ஆஃப் பண்ண முடியல. பார்த்தா 19 பாலுக்கு 18 ரன் தான் கம்ப்ளீட் பண்ணி போயிருக்காரு. ஸோ சஞ்சு சாம்சன் பண்ண அந்த விஷயத்தை இவங்க எது சார் பண்ண மறுக்கிறாங்க, இல்லை வந்து எங்கே தவறுறாங்க இந்த பிளேயர்ஸ்? இல்லை, அது வந்து நீங்கள் சஞ்சு சாம்சனோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. உதாரணத்துக்கு கார்த்திக் சர்மா நீங்கள் எடுத்தீங்கன்னா, கார்த்திக் சர்மாவோட அவனோட ரன் ரேட் வாஸ் வெரி குட். ஆமாம், அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தான். பட் அந்த 17th ஓவர் வந்து டே பொடியா டே என்னடா உனக்கெல்லாம் என்ன போட வைக்கிறேன்னு சொல்லிட்டு பும்ரா ஒரு போலிங் போட்டா இருப்பாருங்க. 17th ஓவர் ஐயோ. அதாவது பும்ராவை கார்த்திக் சர்மா நெட்ஸில் கூட ஆட போகிறது இல்லை. ஏதோ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த மேட்ச்சில் அது கிடைச்சிது. அதில் வந்து தான் ரன் அடிக்காட்டாலும் பரவாயில்ல, அந்த வேர்ல்டு கிளாஸ் ஒரு போலரை ஆடணும், எப்படி ஆடணும் அப்படிங்கிறத அந்த ஓவரில் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த யார்கர்னா என்ன, ஒரு இன்டர்நேஷ்னல் குவாலிட்டி யார்கர்னா என்ன அப்படிங்கிறத நேற்று மேட்ச் தோற்றுருந்தா கூட கார்த்திக் சர்மாவுக்கு இது ஒரு பெரிய பாடமாக இருக்கும். அந்த 4 பால் நான் சொல்றது பெரிய அந்த என்டையர் மேட்ச் இல்லை, அந்த 4 பால் அவருக்கு வந்து ஒரு 4 மாதம் கோச்சிங் எடுத்த ஒரு அனுபவம் இருந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு 4 பால், அதுவும் ஒரு ஸ்லெட்ஜிங் கிடையாது, வந்து முறைக்கல என்னடா ஆடுற அப்படின்லாம் எதுவும் பேசாமல் சிரிச்ச முகத்தோட வந்து காலில் ஏற்றினது, ஆடுறா தம்பி ஆடுறா, இது இப்படி ஆடணும்டா அப்படிங்கிற மாதிரி ஆடு பார்க்கலாம் இதை அப்படிங்கிற மாதிரி 4 பாலை போட்டு, அதுக்கப்புறம் கடைசி பால் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஒன்று லெக்கில் கொடுத்து இப்போ என்ன எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த ஃபுல் டாஸை
பும்ராவை அடிக்கலாமா நம்ம அப்படிங்கிற ஒரு ஓகே. பயத்திலே ஹாஃப் ஹார்ட்டடாக அடிக்க போய் ஒரு மாறுள்ள ஸ்கேட்சாக அது சாண்ட்னருக்கு முடிஞ்சு ஒரு சின்ன ட்ராமா அந்த 17வது ஓவரில் பார்த்தோம். ப்ளஸ் 19வது ஓவர் பெரிய பவுலர் தான் காமிச்சார். முதல்ல 2 ஓவரில் ரன் போனால் கூட கடைசி 2 ஓவரில் அவர் யாருன்னு காமிச்சார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி பும்ரா இஸ் ஃபவுண்ட் வாண்டிங். பட் பரவாயில்ல, T20யில் விக்கெட் டேக்கிங்கிறது முக்கியம் இல்லை, நீங்கள் எப்படி கண்டெயின் பண்ணுறீங்கிறது முக்கியம். அதை பொறுத்த வரைக்கும் அந்த 4 ஓவருக்கு அவர் போடுற ஸ்பெல் வந்து 4 ஓவர் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போட்டுட்ருக்காரு. ஓகே சார், நான் அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிற பிளேயர் யாருன்னா, நம்ம திருப்பி சொல்லியிருக்கோம், அகில் ஹுசைனை மிஸ் பண்ணிடாதீங்க, அகில் ஹுசைனை விடாதீங்க. திருப்பி நம்ம நம்மளோட ஒவ்வொரு இதையும் எடுத்து பார்த்தாலும் தெரியும், இன்டர்வியூ எடுத்து பார்த்தாலும் தெரியும். அகில் ஹுசைன் அது மட்டும் இல்லை, ருத்ராஜ் ஏன் ஸ்பின்னரை பேக் பண்ண மாட்டேங்கிறாரு, ருத்ராஜ் ஏன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கான்சன்ட்ரேட்டடாகவே இருக்காருன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜோட கேப்டன்சியை பற்றி என்னெல்லாமா பேசிட்டோன்னு வைங்களேன். ஸ்பின்னர்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசோர்ஸ் இருக்குது. அந்த ரிசோர்ஸ் வந்து ஹிமாலயன் ரிசோர்ஸாக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த அப்படின்னு சொல்கிறதுக்கு தேவை அதுக்கு இல்லாமல் இருக்கலாம். பட் உங்ககிட்ட இருக்கிற ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க, இதுதான் நம்ம முதல்லேருந்து பேசணும். ப்ரிவியூவில் கூட நம்ம பேசுனது, இட்ஸ் நாட் எ சூப்பர் பவுலிங் சைட், பட் இதை எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கங்கிறத பார்க்கணும் அப்படின்னு தான் பேசணும். நம்ம வந்து ஈவன் வெற்றி தோல்வியை பற்றி பேசும்போது கூட நீங்கள் தோல்வி அடையிறது பிரச்சனையே இல்லை, எப்படி தோக்குறீங்கிறது முக்கியம். அப்படிங்கிறத எப்படிங்கிறத வார்த்தையை நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோம். ஃபைட் பண்ணி தோக்குறீங்களா? ஆமாம், ஹவுங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி ஒரு டீம் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது, ஹவ் ஆர் யூ யூட்டிலைசிங் யுவர் ரிசோர்ஸஸ், ஓகே, இந்த யூட்டிலைசேஷன் ஆஃப் அவைலபிள் ரிசோர்ஸஸ்ன்னு ஒரு சப்ஜெக்டே உண்டு. ஸோ உங்ககிட்ட இருக்கிற அவைலபிள் ரிசோர்ஸஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. உங்ககிட்ட இதுதான் இருக்குது, எங்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, இதை வச்சுட்டு எங்கிட்ட வெறும் உருளைக்கிழங்கு தான் இருக்குது, இதை வச்சுட்டு நான் எப்படி ஒரு பொரியலை நல்லா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸில் அகில் ஹுசைன் வந்து நீங்கள் தவிர்க்க முடியாத ஒரு ரிசோர்ஸ். அவரை தவிர்த்து அவர் வந்து தள்ளி வச்சுட்டேன்னு இருந்தீங்க, என்ன காரணம்னு தெரியாது. பார்த்தீங்கன்னா இப்போ 7 மேட்ச்சில் சிஎஸ்கே 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அந்த 3 மேட்சும் அகில் ஹுசைன் ஆடின 3 மேட்ச் தான். அது ஒன்று, ப்ளஸ் ஸ்பின்னர்ஸ் தான் நம்மளை காப்பாற்றிருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் ஜெயிச்ச 3 மேட்சும் ஸ்பின்னர்ஸ். அது தெரியுமா, காப்பாற்றுறது இருந்தால் ஸ்பின்னர்ஸ் தான் காப்பாற்றணும். நம்ம 100 ரொம்ப எதிர்பார்த்தோம் அந்த சமயத்தில், பட் காப்பாற்றுறது இருந்தால் ஸ்பின்னர்ஸ் தான் காப்பாற்ற முடியும். நீங்கள் என்ன உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை. காம்போஜ் நல்லா போடுறாரு, இன்ஃபேக்ட் பர்பிள் கேப்பை வாங்கிடுவாருங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. ஸோ அந்த லெவலில் போட்டுட்ருக்காரு. இருந்தால் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியூவில் நம்ம உட்காந்து இதே இடத்துல உட்காந்து நம்ம பேசணும். ப்ரீவியூலும் போது அந்த பேப்பரை கையில் வச்சுட்டு பேப்பரில் அந்த பேர்களை படித்து இந்த பேருக்கு என்ன மாதிரி ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத வச்சு தான் நம்ம பேச முடியும். அதை வச்சு பேசும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து கடப்பார டீம், they will walk into last 4ன்னு பேசணும். இப்போ அது டவுட்டாக இருக்குது. சிஎஸ்கேவோட பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, போலிங் கொஞ்சம் வீக்காக இருக்குது, கொஞ்சம் இல்லை நல்லாவே வீக்காக இருக்குது அப்படின்னு நம்ம பேசணும். நேற்றுக்கு நடந்த சிஎஸ்கேவோட போலிங்கை பார்த்தா நம்ம பேசுனதெல்லாம் என்ன பேசுகிறோம், எதுக்கு அந்த ப்ரீவியூங்கிறத பண்ணணுமா அப்படிங்க. பர்டிகுலர் நீங்கள் நாளைக்கு நடக்கிற மேட்ச்சுக்கு இன்றைக்கி ப்ரீவியூ பண்ணிங்கன்னா பரவாயில்ல, இன்னும் 2.5 மாதம் நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட்டுக்கு இன்றைக்கி ப்ரீவியூ பண்ணுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா 14 மேட்ச் இருக்கிற ப்ரிலிமினரி ஸ்டேஜை பற்றி நம்ம ஒரு நாள் உட்காந்து பேசுறதுங்கிறது, அந்த 14வது மேட்ச் அவன் ஆடும்போது 2.5 மாதம், அதுக்குள்ளே இவனோட ஃபிட்னஸ் எப்படி இருக்கும், இவன் எந்த அளவுக்கு. சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங் சூப்பராக ஆரம்பிச்சு டெட்டீரியேட் ஆகிட்டே வரும், மேலேருந்து கீழே இறங்கிட்டே வரும். சில பேருக்கு கிராஃப் இப்படி ஏறிட்டே போகும், சஞ்சு சாம்சன் மாதிரி இப்படி ஏறிட்டே போகும். சிஎஸ்கேவோட போலிங் நீ பாருங்க, ஏன்னா ரொம்ப பேடாக ஆரம்பிச்சு நம்ம சொன்ன மாதிரி பாருங்க சொதப்புறாங்க, போலிங்கே இல்லையப்பான்னு பேச ஆரம்பிச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓவர்டன் சூப்பராக. ஓவர்டன் வந்து டுவேன் பிரேவோட ரோலில் வந்து உட்காந்துருக்காரு, அந்த ரோலை இவர் பண்ணணும்னு பேசணும். நேற்று எக்ஸாக்டாக பிரேவா ரோல் பண்ணார், அதுவும் அதே மாதிரி 7 பால் 15 ரன்னு, அதே மாதிரி டைட்டாக ஒரு போலிங், நல்ல ஃபீல்டிங். அந்த டீமோடு அவர் வந்து எங்கே பார்த்தாலும் அவர் இருக்க மாதிரி இருக்குது, நல்லா ஜெல் ஆகிறாரு ஃபீல்டிங். ஆமாம், அதனால் ஜெமி ஓவர்டன் ஹஸ் அகைன் கம் டு ஸ்டே. நீங்கள் வந்து ஓவர்டன் இல்லாத ஒரு 11 இனிமேல் பேச போகிறது இல்லை, அந்த மாதிரி வந்து நின்றுட்டார் அவர். நீங்கள் இந்த ஓவர்டன் வந்து டீம்லேயே எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம பேசணும். இன்றைக்கி வந்து டீமில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு ஆளாக இருக்கார் ஹுசைன். வந்து இனிமேல் நீங்கள் எதாவது ஹுசைனை ட்ராப் பண்ணுறதை பற்றி வாங்கடையிலேயே விக்கெட் எடுத்தாலும் சேப்பாக்கில் அவரை ட்ராப் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படின்னு இருக்குது.
இப்போ நூர் வந்து அழகாக ஃபார்முக்கு வந்துட்டாரு. வேற ஒன்று உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே இந்த போலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தா செட் ஆயிருக்கு. ஓகே. பிரசாந்த் வீரன் நீங்கள் சான்ஸ் கொடுக்கலாம், அது எந்த இடத்துல அகாமடேட் அந்த பண்ண கார்த்திக் சர்மா வர்சஸ் பிரசாந்த் இல்லை. வீரர் கார்த்திக் சர்மா கூட இப்போ பாருங்களேன், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்திருக்கும் அவருக்கு. நீங்கள் இப்போ இமிடியேட்டாக பண்ண தான் பாப்பாங்க. சின்ன பையன் இமிடியேட்டாக நீங்கள் அவரை ட்ராப் பண்ணீங்கன்னா நம்ம அந்த முறையில் போயிடும், ஓகே. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடும். அந்த Okay. கொஞ்ச நாள் என்கரேஜ் பண்ணலாம். துபே உட்கார வைக்கலாங்க, 1 or 2 மேட்சஸ் துபே உட்கார வச்சுட்டு பிரசாந்த் வீர ஆட வைக்கலாம். ஓகே, அவருக்கும் ஒரு ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கும் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக போயிட்டே இருக்கு. ம். நீங்கள் அவர் அவுட் ஆகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது. அவர் திரும்பி கிரீஸ் அவுட்டு போகிறதுக்கே யோசிக்கிறாரு, ம். இப்படி போகலாமா, இந்த பக்கம் எகிரி குடிச்சு ஓடிடலாமாங்கிற மாதிரி. அதே மாதிரி கொஞ்சம் அவமானமாகவே இருக்குது, என்னடா கண்டினியூஸாக ஃபீல் ஆகிட்டு இருக்குமே ஓகே. அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பிரசாந்த் வீரை ஆட வைக்கலாம். நீங்கள் வந்து ரெண்டு புது பசங்க உள்ளே வருது, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் உள்ளே இருக்கிறது, இது அகில் ஹுசைன் ஆடுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 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 பிரவேஸுக்கும் கை பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் ஹை டைம் சர்ஃப்ராஸும் பிரவேஸும் அடுத்த மேட்ச்சு ஷைன் பண்ணணும். பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் கடைசி ஆரம்பத்தில் நம்பர் 1 to நம்பர் 11 டீம் டைட்டாக தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. சார், நீங்கள் இந்த மேட்ச்க்கு முன்னாடி சிஎஸ்கே மும்பை மேட்ச்சுக்கு முன்னாடி நானும் முரளியும் ஒரு ப்ரிவ்யூ பேசியிருந்தோம். அந்த வீடியோவில் நாங்கள் என்ன ஒரு பாயிண்ட் பேசியிருந்தோம்னா, இந்த சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மேட்ச் எந்த சீசனை விட ரொம்ப முக்கியமான மேட்ச் இந்த சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது. ஏன்னா இதில் இந்த 2 டீமில் ஜெயிக்கிற ஏதோ ஒரு டீம் அந்த மொமெண்டமை கேரி பண்ண போகுது. அதாவது இவங்க வீக்ப்பா, இவங்க வந்து பின்னாடி இருக்கிறாங்க, இவங்களாம் அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்லப்பட்ட 2 டீமில் ஜெயிக்கிற டீம் ஒரு மொமெண்டமை கேரி பண்ண போகுதுன்னு சொல்லியிருந்தோம். பிளே ஆஃப் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இந்த வின்னிங் டீம் ஏதோ ஒன்று இருக்க போதுன்னு பேசியிருந்தோம். அதன்படி பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது சார், சிஎஸ்கே 8வது இடத்துல நேற்று கேமில் ஸ்டார்ட் பண்ணாங்க. 100 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு ரன் ரேட் எல்லாம் வந்து இப்போ +1.1 0.118 இருக்காங்க. 5வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க சார். கிட்டத்தட்ட பிளே ஆஃப்க்கும் இதுக்கும் பெரிய எட்ஜெலாம் ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மோர் விக்ட்ரிஸ் அவே டு கேரி ஓவர் அந்த பிளே ஆஃப் ரேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சும் ஆர்சிபியும் தேர்டு ஆர்சிபி, 4th எஸ்ஆர்ஹெச், 5th சிஎஸ்கே. எப்படிப்பட்ட ஒரு பேட்டலாக அப்கமிங் டேஸ் இருக்க போகுது சார்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம அன்றைக்கே பேசின ஒரு 5 டீம் வந்து ஒரே பாயிண்டில் லாக் ஆகுது. பட் நம்பர் ஆஃப் மேட்சஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அடுத்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே பாயிண்ட்ஸில் டேலி ஆகிறது 3 தான் இருக்கும் அப்படின்னு நான் கூட சொன்னேன். அதே மாதிரி டெவலப் ஆகுது. இப்போ நீங்கள் இப்போ வந்து சிஎஸ்கே போய் உட்காந்துருக்கிற இடம் வந்து ட்ரிபிள் ப்ரொமோஷனில் போயிருக்காங்க. 8லேருந்து 5 போயிருக்காங்க. அது காரணம் இவங்க மும்பை ஹெல்ப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 104 ஆல் அவுட் ஆகாமல் அவங்க வந்து ஒரு 170 180 வரைக்கும் போயிருந்தாங்கன்னா இவங்க 7வது இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. 5 போயிருக்க முடியாது. ஸோ நீங்கள் அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஓகே. ஓகே. டக்குன்னு மேலே போய் உட்காந்துட்டீங்க. இந்த மாதிரி தான் அமையும் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட எஃபர்ட்டில் நீங்கள் பண்ணுறத விட எதிரியோட வீக்னஸில் நீங்கள் மேலே போயிடுவீங்க சம்டைம்ஸ். அந்த மாதிரி சம்டைம்ஸ் அமையும். இப்போ நீங்கள் 5ல் போய் உட்காந்தவங்க இறங்கவே கூடாது. ஓகே. மீதி இருக்கிற 7 மேட்ச்சில் 5 மேட்ச் ஜெயிக்கணும். 5 மேட்ச் ஜெயிக்கணும்னா யாரால ஜெயிக்கணும்? இன்னும் நீங்க வந்து திருப்பி சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. 7 மேட்ச்ல 2 செஞ்சுரி ஒரு ஹாஃப் செஞ்சுரியா? ஆமா, ஏதோ ஒன்று 2 செஞ்சுரி அடிச்சாச்சு. ஒரு ஹாஃப் செஞ்சுரி. ஆமா, 2 செஞ்சுரி அடிச்சாச்சு 7 மேட்ச்ல. இனிமேல் நீங்க அவர்கிட்ட வந்து கன்சிஸ்டன்சிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் பொருந்தும்ல, சஞ்சுக்கு மட்டும் பொருந்தாது. அதனால எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், சர்ஃப்ராஸும் பிரேவிஸும் வரணும். இன்னும் அடுத்த ஒரு 2-3 மேட்ச் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சுன்னா டீம் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். அப்படி இருக்கும்போது 5லேருந்து இறங்கிறதுக்கு சான்ஸே இல்லை. த ஒன்லி வே தே கேன் கோ இஸ் அப். ஓகே. 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 நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். அடுத்த மேட்சாவது தோனி வருவாரா ஏன்னா ஹோமில் ஆட போகிறோம் ஜிடியோட. அந்த கேள்வியோட இந்த இன்டர்வியூ ரேப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? தோனி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. தோனியை பார்க்கணுன்னு கோடிக்கணக்கான பேர் காத்துட்ருக்காங்க. தோனி வரணுமா? ஓகே, முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ஹோம் கேம்க்கு அப்புறம் சந்திக்கலாம். இதே எனர்ஜியோட பேசுவோம்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ.